வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் யூத். கண்டிப்பாக இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு மோஸ்ட் ஃபேவரபுளாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் பார்த்த நிறையா பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படம் வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குது, படம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இல்லை, அண்ட் வந்து உண்மையாலுமே ஸ்கூல் காலேஜஸ்லலாம் அப்படி இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களால ஏற்றுக்கவே முடியல. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மோர் லைக் இப்போ வரைக்குமே மோர் தென் 30 crores வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்கு. அண்ட் இந்த படம் வந்து முன்னாடியே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளாரே போயிடுச்சு. ஆஸ் யூ கேன் சி 7 crores எடுத்த மூவி வந்து இப்போ கிட்டத்தட்ட 35 crores வந்து கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆனால் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகாத மூவி 2K கிட்ஸ்க்கு மட்டும் எப்படி கனெக்ட் ஆகி இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நம்ம பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்தே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டிங்க, செம்மையான கேஸ்டிங். நான் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேஸ்டிங் வந்து இதுதான். முக்கியமாக சூரஜ், அவரோட கேஸ்டிங் வந்து பக்காவாக செட் ஆயிருந்துச்சு அந்த ரோலுக்கு. ஆஸ் ஃபாதராக வந்து அவர் வந்து உண்மையாலுமே வாழ்ந்துருக்காருங்க. ஏன்னா அவங்க அந்த ஒய்ஃப்க்கு ஏற்ற மாதிரி, அந்த சன்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம், அந்த ஃபைனல் சீக்வன்ஸ்லலாம் அந்த ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு ஆஸ் யூ கேன் சி எல்லா ஃபாதர்ஸ்குள்ளாரையுமே அந்த ஒரு கனெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தார். அண்ட் இந்த மேஜராக நான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்னா அது யாருன்னா ஃபஸ்ட்டு சூரஜ் தான். ஸோ அதனால் ஹேட்ஸ் ஆஃப் சார், நீங்கள் வந்து இனி நிறைய படங்கள் இந்த மாதிரி நடிக்கணும். ஆல்ரெடி வீரதீர சூரன்லேயே அவரோட ஆக்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுலேருந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம ஃபன்னாக, செம என்டர்டெய்னிங்காக நடிச்சிருந்தார். அதனாலேயே வந்து நிறைய ஃபாதர்ஸ்க்கு இந்த படம் வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகிருந்துச்சு. நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸுமே நிறைய கேதர் பண்ண வச்சுது. அண்ட் அவரோட கேரக்டர் ரைட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அவரோட கேரக்டர் ரைட்டிங்லாம் அவங்களது, அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின்ஸோட கேரக்டர் ரைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு நிறைய இடத்துல காமெடியுமே வந்து ஒர்க் ஆகிருந்துச்சுங்க. நான் வந்து உண்மையாலுமே சொல்லணும், நான் வந்து காமெடிஸ் வந்து பெருசாக அந்த கிரிஞ்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போனேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்த்து முடிச்சுட்டு நான் படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃபராக இருந்துச்சு. நான் வந்து இப்போ டிராகன் வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸாக டான் டூன்னு வாங்கி அப்படியே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து சும்மா டெமோ மாதிரி காமிச்சிட்டு இதில் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு சூப்பராக நிறைய இடத்துல காமெடிஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ்லாம் நிறையாவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீன்லாம் செம்ம பிளாக் பஸ்டராக இருந்துச்சு, செம்ம காமெடி ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் இனி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போகணுன்னா கென். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து அவரே பண்ணியிருக்காருங்க. நீங்கள் டைரக்ஷனாக இருக்கட்டும், லிரிக் ரைட்டிங்காக இருக்கட்டும், அண்டு ரைட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தானாகவே பண்ணி. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ கிராஃப்டை வந்து ஒன்றா சேர்த்து கரெக்டாக அலைன்டாக வந்து பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈஸியான விஷயமும் கிடையாது. ஸோ அந்த கேரி ஓவர் பண்ணி இவ்வளோ பட்ஜெட்குள்ளார, கன்ஸ்ட்ரைன்டான பட்ஜெட்குள்ளார இவ்வளோ சூப்பரான கேஸ்டிங்கை வச்சு எடுத்ததுன்றது வந்து சூப்பரான அப்ரிஷியேட்டபுளான விஷயம். அதுக்கு அவருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இனி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் ஒரு படத்தில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட இதில் வந்து லாங் டைம் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டைட்டில் கார்டு இன்ட்ரோ. அந்த டைட்டில் கார்டு இன்ட்ரோ மட்டும் எனக்கு சொதப்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த படம் சூப்பர் கதையாக இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் தரும். அண்ட் இதிலேருந்து அந்த டைட்டில் கார்டு இன்ட்ரோ அண்ட் அந்த மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. மியூசிக் சொல்ல போகணுன்னா ஜிவி பிரகாஷ் வந்து செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா அவரோட மியூசிக் மட்டும் இல்லைனா இந்த படம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். அந்த படம் வந்து நல்லா தான் இருந்திருக்கும் ஸ்டோரி வைஸ். பட் ஆனால் அந்த படம் வந்து பெருசாக அந்த ரீச் வந்து கிடச்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்ஸ் வந்து டிசைன் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அந்த முட்டை கலக்கி சாங் ரொம்ப வைபாக தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் தியேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸுமே இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் இந்த படம் வந்து தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். அண்ட் எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் வந்திருந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸாகவும் வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்திருந்து நல்லா கலகலன்னு சிரித்து ரொம்ப எங்கேஜிங்காக தான் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து பிசிறு தட்டாத ஒரே விஷயம்னா
அந்த ஒரு ஹைப் மட்டும்தான். அந்த ஹை பாயிண்ட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டர் இன்ட்ரோஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் முக்கியமாக சொல்ல போகணுன்னா, அந்த செகண்ட் ஹீரோயினோட அந்த கேரக்டர் இன்ட்ரோ இருக்குது பாருங்கள், சரியான இன்ட்ரோ. ஐயையோ! ஏங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கேரக்டரை பார்த்ததுக்கப்புறம். அண்ட் அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அவங்களோட கண்ணு, ஐயோ! ஓ மை காட்! நான் அப்படியே வந்து அந்த கண்ணுக்கு ஒரு ஷாட் வைப்பாங்கங்க. அது சரியாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. அண்ட் அதனால தான் நான் அந்த டைட்டில் இன்ட்ரோ அண்ட் அந்த கேரக்டர் இன்ட்ரோஸ்லாம் சூப்பராக இந்த படத்தில் இருந்துச்சுன்னு சொன்னேன். அண்ட் அந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் சூப்பராக இருந்தாலே படம் வந்து சூப்பராக எல்லாத்துக்கும் கூடயுமே கனெக்ட் ஆகி பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் வந்து டைட்டில் இன்ட்ரோஸ், டைட்டில் கார்டு அண்ட் வந்து ஹீரோயின் இன்ட்ரோஸ் அண்ட் கேரக்டர் இன்ட்ரோஸ்லாம் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டோட கரெக்டான இடத்துல வந்து வைக்கணும். அண்ட் அதே மாதிரி தான் அந்த விக்ரம் படத்துலையும் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் இன்ட்ரோஸ்லாம் கமல்ஹாசனை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்படியே அந்த கேரக்டர் ஒன் பை ஒன்னாக அலைன்டாக வந்து வரும். அதே மாதிரியே அந்த இதில் தான் அந்த கேரக்டர் ஒன் பை ஒன்னாக வந்து நமக்குள்ளார இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதைக்குள்ளார வந்து அப்படியே உள்ளார எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இந்த படத்தில் 3யோட ரெஃபரன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக 3 படத்தை வச்சே ஒரு சீன் வந்து வரும். அந்த முடியை தூக்குற மாதிரி அந்த சீனு செம்மையாக இருந்துச்சு. அது கென்னுக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆகிருந்துச்சு. அண்டு அந்த சீனுமே வந்து ரொம்ப கொலை பண்ணாமல் வந்து கரெக்டாக எடுத்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக பண்ணாமல், இப்போ வித் லவ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித் லவ்லையுமே அதே சீன் வந்து அப்படியே இருக்கும். பட் ஆனால் அந்த சீனை விட இந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் 2மே வந்து நல்லா தான் இருந்துச்சு. 2மே வந்து எடுக்கிறேன்ற பேரில் ரொம்ப கொலை பண்ணாமல் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து 3யோட ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இவ்வளோ தான் கைஸ் பாசிட்டிவ்ஸ்னு நான் பார்த்தது. அண்ட் ஒரு சில ட்ராபேக்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு என்ன ஃபீல் தருதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த நீங்கள் கேமராவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இதில் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆங்கிள்ஸ் வந்து எங்கேயுமே ஒரு சில இடத்துலலாம் மாறவே மாறாது. ஆஸ் யூ கேன் சி, இது வந்து ஃபர்ஸ்ட் படம் தான் அவருக்கு. நம்ம ஓவராலாக ஜட்ஜ் பண்ணி நம்ம இது தப்பு அது தப்புன்னெலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டன்றது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு சில ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபிக்ஸடாகவே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையுமே மூவே ஆகாது. அண்ட் மல்டிபிள் ஷாட்ஸுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் இருக்கும், ஒரு பேக் ஷாட் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில ஷாட்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர, நிறைய ஷாட்ஸ் வந்து அவங்க நிறைய ஆங்கிள்ஸில் வச்சு அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஆனால் நான் இது சொல்லக்கூடாது தாங்க. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப அப்ரிஷியேட்டபுளாக தான் நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து தெரிவிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அவங்க நெக்ஸ்ட் மூவியில் வந்து அதை இனி கொஞ்சம் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீல் அது. அண்ட் ஸ்டில் இனி அந்த படம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளாஸ் ரூம்ஸில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஷாட்ஸ் வந்து வைக்கலன்னா, அந்த கிளாஸ் ரூமை ஒரே தாட்டி காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து அந்த ஃபீல் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்த மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ அதனால நான் வந்து அதை சொன்னேன். அண்டு இனி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் என்னத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, ஸ்கூல் டைம்லைன் செட் பண்ண விதங்க. ஏன்னா 2014 to 15 தான் 90s கிட்ஸ் தானே அந்த டைமில் படிச்சிருப்பாங்க. வேறு யார் படிச்சிருப்பாங்க? 2K கிட்ஸ் வந்து 2014 to 15ல் யாருமே 2K கிட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகாமல் வேரி ஆனது இதுதான். நீங்கள் அந்த டைம் லைனை மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் வந்து இனி கொஞ்சம் பெட்டரப்பாக வந்து எல்லார் கூடயும் கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு. இதை வந்து ஒரு 2021 to 22 கொரோனா ஆஃப்டருக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த டைம்லைன் செட் வந்து டைம்லைன் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2014 to 15ல் படித்தவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் நான் படித்த ஸ்கூல்ஸில் வந்து மெயினாக வந்து அது கிடையாது. காலேஜஸ் கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அண்டு நான் அந்த ஸ்கூல் மீடியமில் சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து ஸ்டடீஸு அது இது இதில் ஸ்டடீஸே ஃபோக்கஸ் பண்ணாமல் மொத்தமாக வந்து அந்த ஆள் வந்து லவ்வையே ஃபோக்கஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் வந்து கன்வின்சிங்காக இல்லை அவர். திடீர்னு பார்த்தா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் வந்து திடீர்னு பார்த்தா அந்த ஒரு சண்டை வருது. அண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக நல்லா பண்ணியிருந்தா இனி கொஞ்சம் எனக்கு வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்குமோன்றது எனக்கு வந்து ஒரு ஃபீல். அண்டு நான் வந்து சொல்ல மறந்துட்டேங்க, அந்த ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து நான் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் மாற்றி மாற்றி வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் இது வந்து அவருடைய டெபியூ ஃபிலிம். நான் வந்து எதுவும் சொல்லலை. பட் ஆனால் ஆஸ் யூ கேன் சி, நீங்கள் வந்து லப்பர் பந்து படம் பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கும் அதுதான் டெபியூ ஃபிலிம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் ஆனால் அவரோட
சீன் மேக்கிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாருங்கள். நான் வந்து கம்பேரிசனுக்காக சொல்லலை, 2 டெபியூ ஃபிலிம் டைரக்டர்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்கிறேன். இப்போ கென்னுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி அண்ட் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்றத. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஒரு படம் கொடுக்கறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட படம் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டில் கென் இஸ் ஸ்டில் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங். பட் ஆனால் வந்து ஹீ இஸ் நாட் ஃபிகர்ட் அவுட். நீங்கள் அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து அவரை அடிக்கிறதுனாலையோ இந்த படம் நல்லா இல்லைன்றதுனாலையோ அது வந்து மாறப்போகிறது இல்லை. ஏன்னா அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட படங்கள் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஏன்னா ஒரு டெபியூ டைரக்டர் இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து சூப்பராக இந்த மாதிரியான படம் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரண நம்ம பார்த்துட்டு போகிற விஷயம் வந்து கிடையாது. அண்ட் இதை வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இனி வந்து நிறையா நம்ம இந்த சினிமா கம்யூனிட்டிக்குள்ளார நிறைய இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம இனி நிறைய வந்து க்ரோ ஆக முடியும், நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க முடியும். அண்டு சினிமா இஸ் நாட் ஒன்லி அன் என்டர்டெயின்மெண்ட். அது மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு கனெக்டிங் மீடியமையும் தாண்டி நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசன் கற்றுக் கொடுக்குற ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைஃப் லெசன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியம் மாதிரி தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கென் விச் இஸ் அப்ரிஷியேட்டபிள். நீங்கள் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதே மாதிரி நிறையா இனி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இதனோட அந்த ட்ராபேக்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஒரு படம் எடுப்பீங்கன்னு நெக்ஸ்ட் ஃபிலிம் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் கைஸ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து கரெக்டாக இருந்துச்சா தப்பாக இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன், மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.